அனைவருக்கும் வணக்கம். இன்று February 20 என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம். ஸோ ரெக்கமெண்டேஷன் சுத்தமாக கிடையாது. இது முழுக்க இன்ஃபர்மேஷன், அது இன்றைய இன்ஃபர்மேஷன். இதில் தவறுகளும் இருக்க வாய்ப்பு இருக்குது, டேட்டா மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டடிஸ்ட்டை தகவலை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் செபி ஸ்டடிஸில் நானும் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், ஒரு நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறது சின்ன வீடியோ தான். ரிசல்ட், டிவிடெண்ட், போனஸ், ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். கடைசியாக பார்த்தீங்கன்னா இண்டஃப் மேனுஃபேக்சரிங் லிமிடெட், அது வந்து நாளைக்கு லிஸ்ட் ஆக போகுது. அதுதான் சின்ன நியூஸ், அதுதான் லாஸ்ட்டாக சொல்ல போகிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெர்குலஸ் ஓயிஸ் லிமிடெட்லேருந்து டிமெர்ஜான கம்பெனி. ஸோ நீங்கள் எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா பார்த்துடலாம். எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வழக்கம் போல் விற்றுருக்காங்க. 3311 கோடிக்கு ஓவரால் விற்று வச்சுருக்காங்க. டிஎஸ் பார்த்திங்கன்னா 3907 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் இன்னமும் டிஎஸ் பை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு கம்பெனியோட ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக பார்க்குறது சனோஃபி கன்சூமர் ஹெல்த் கேர் லிமிடெட். கரண்ட் பேஸ் 4765 ரூபா கரண்ட் பேஸு, 44 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயர் ஆன் இயரில் பார்க்க முடியாது. இயர் ஆன் இயரில் வந்து மெர்ஜான கம்பெனி, டீசெண்டாக தான் டிமெர்ஜ் ஆகி லிஸ்டான கம்பெனி. ஸோ வந்து போன செப்டம்பர் தான் இருக்குது. போன செப்டம்பரோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா சேல்ஸ் ஆனது 7% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2% வீழ்ச்சி டவுன் ஆகிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது போன குவார்ட்டரை ஒப்பிட்டு பார்க்கும்போது. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி 55 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1.25% கொஞ்சம் குறைவாக இருக்குது. இன்னும் ரெக்கார்ட் எக்ஸ்டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல, கூடிய விரைவில் வரும். செக்டர் பார்த்தீங்கன்னா செக்டர் ஃபார்மசூட்டிக்கலில் இருக்காங்க. சிஐஇ ஆட்டோமோட்டிவ் லிமிடெட் இந்தியா லிமிடெட் 430 ரூபா கரண்ட் பேஸு, 185 கோடி ப்ராஃபிட்டு. ஏன் இயரில் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 5% டவுனாக இருக்குது. அதே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 9% வந்திருக்கு. ஸோ சேல்ஸ் குறைஞ்சாலும் நெட் ப்ராஃபிட் கொஞ்சமாக வந்திருக்கு. ஸோ இயரில் ரிசல்ட்டு ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டு. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 7 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 1%. இதுக்கான ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 23 ஏப்ரல். செக்டர் பார்த்தீங்கன்னா ஆட்டோ காம்பவுண்டில் இருக்காங்க. சிஐஇ ஆட்டோமோட்டிவ் இந்தியா லிமிடெட். ஸ்டீல் செக்யூரிட்டிஸ் லிமிடெட் 93 ரூபா கரண்ட் பேஸு, 1 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1% கிட்ட வருது. ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 27 February. செக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் புக்கிங் அண்ட் அலர்ட்ஸில் இருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் வந்து இவங்க வருஷத்துக்கு 3 இல்லை 4 டிவிடெண்ட் தருவாங்க. ஸோ ஓவரால் ஒரு 3-4% வருஷத்துக்கு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. கேம்கோ லிமிடெட் கரண்ட் பேஸ் 80, 5:4 போனஸ் அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க போனஸ் அறிவிப்பு பண்ணேன், நம்மளும் அப்டேட் பண்ணியிருந்தோம். அது இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 ஷேர் வச்சுருந்தா 5 ஷேர் போனஸாக கிடைக்கும். 8 ஷேர் வச்சுருந்தா 10 ஷேர் போனஸாக கிடைக்கும். ரெக்கார்ட் எக்ஸ்டேட் வந்து இன்னும் வெளியே வரல. செக்டர் வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க கேம்கோ லிமிடெட். அடுத்து பார்க்குறது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். ஆயுஷ் வெல்னஸ் லிமிடெட் 60 ரூபா கரண்ட் பேஸு, 25 February போர்ட் மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் கொடுத்து போன சொல்கிறாங்க. செக்டர் வந்து பேக்கேஜ் ஃபுட்ஸில் இருக்காங்க. விசுவிஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் 3800, 26 February போர்ட் மீட்டிங் வச்சுருக்காங்க. அந்த போர்ட் மீட்டிங்கில் டிவிடெண்டு ஸ்பிரிட், அதாவது ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காங்களா, அதையும் மாற்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டர் வந்து எலக்ட்ரோ ராட்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸில் இருக்காங்க. போன வருஷம் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 12.75 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. 3 சக்தி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 144 ரூபா கரண்ட் பேஸு, 3,70,00,000 ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிமிடெட். லக்ஷயா பவர் டெக் லிமிடெட் கரண்ட் பேஸ் 204 எஸ்எம்இ கேட்டகரி, 10,41,00,000 ஆர்டர். கொடுத்தது பவரிகா லிமிடெட். கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் 1346 ரூபா கரண்ட் பேஸு, 123,07,00,000 ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர். ஆக்சுவலி மொரிசியஸ் கவர்மெண்ட்டோட ஆர்டர், அது வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மூலமாக கொடுத்துருக்காங்க. ஜிஇ பவர் இந்தியா லிமிடெட் 259 ரூபா கரண்ட் பேஸு, 40,33,00,000 ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது என்டிபிசி லிமிடெட். எம்பி பவர் ஜென்ரேட்டிங் கோ லிமிடெட், இதில் என்டிபிசி தான் அதிகமான வேல்யூ. லர்சன் அண்ட் டர்போ லிமிடெட் எல்என்டி 3,276 ரூபா கரண்ட் பேஸு. இவங்களுக்கு வந்து ஒரு லார்ஜ் ஆர்டர் கிடச்சிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டீல் அண்ட் அலுமினியம் செக்டரில் கிடச்சிருக்கு. லார்ஜ் ஆர்டர்னு சொன்னால் 2,500 கோடியிலேருந்து 5,000 கோடிக்குள்ளே இருக்கலாம். கொடுத்தது வந்து இண்டால்கோ. ருத்ராபிஷேக் என்டர்பிரைசஸ் லிமிடெட் 232 ரூபா கரண்ட் பேஸு, 10 கோடிக்கு என்னமோ ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது பிஎன்சி இன்ஃப்ராடெக் லிமிடெட். அவென்டெல் லிமிடெட் 123 ரூபா கரண்ட் பேஸு, 45,25,00,000 ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 314 ரூபா கரண்ட் பேஸு, 22,44,00,000 ஆர்டர். கொடுத்தது ஹைகோர்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 260 ரூபா கரண்ட் பேஸு, 1,292 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ இது கொடுத்தது யார் மூலியம் இந்தியன் கோஸ்ட் கார்டு. இதில் வந்து 1,034 கோடி தான் இந்தியன் கோஸ்ட் கார்டு கொடுத்துருக்காங்க. மீதி வந்து வேறு யாரோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் 1,292 கோடிக்கு நம்ம பாரத் எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதுமாதிரி ஹெர்குலஸ் ஓயிஸ் லிமிடெட், இந்த கம்பெனி போன வருஷம் டிமெர்ஜ் ஆச்சு. அதாவது அக்டோபர் 11 தான் ரெக்கார்ட் டேட்டாக இருந்துச்சு, டிமெர்ஜ் இருக்குது. ஸோ அந்த கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா இண்டஃப் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை டிமெர்ஜ் பண்ணாங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து நாளைக்கு லிஸ்ட் ஆக போகுது. அதாவது 21
ஃபெப்ரவரிக்கு லிஸ்ட் ஆகுது. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா ஒர்க்லெஸ் ஓயிட்ஸ் லிமிடெட் உங்களுக்கு வந்து இந்த புது கம்பெனி வந்து நாளைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகி நாளைக்கு ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ஓப்பனிங் இருக்கும் காலைல 10லேருந்து 9லேருந்து 10 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் நார்மல் ட்ரேடிங் வந்துடும். ஸோ இந்த ஸ்டாக் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நாளைக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்டாஃப் மேனுஃபேக்சரிங் லிமிடெட் நாளைக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். மேபி நாளைக்கு ஈவினிங் கூட ஆகலாம். ஸோ அதை வேணால் பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்டாக் வச்சுருக்கவங்களுக்கு கிட்டத்தட்ட 3,20 லட்சம் ஷேரை வந்து நாளைக்கு லிஸ்ட் பண்ணுறாங்க இன்டாஃப் மேனுஃபேக்சரிங் லிமிடெடோட ஷேரை. ஸோ இது ஒரு சின்ன தகவலாக சொல்கிறேன். அடுத்த நியூஸ் முடிஞ்சதை நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் 2 நிமிஷம் பேச போகிறேன். அது நண்பர்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதில். சதன் பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட் 89 ரூபா கார்பரேஸ். நண்பர் ரூபா இதோட ரிசல்ட் கேட்டிருந்தாரு. இந்த ரிசல்ட் ஆல்ரெடி வந்து 10 நாளைக்கு மேலே ஆகிட்டு. ஸோ 38 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரான் இயரில் சேல்ஸ் 62% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 16% உயர்ந்திருக்கு. ஸோ ஈரான் இயரில் சேல்ஸும் நெட் ப்ராஃபிட்டும் உயர்த்திருக்காங்க. ஸோ நல்ல ரிசல்ட்டு, எல்லாமே க்ரீனாக இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க சதன் பெட்ரோ கெமிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட். அதுவே இன்னொரு நண்பரும் கேட்டிருக்காரு. அவர் வந்து MPL பிளாஸ்டிக் லிமிடெட் கேட்டிருக்காரு. 10 ரூபாவில் ஒரு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கம்பெனி லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 லட்சம் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம இயர் ஆன் இயர் பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. போன வருஷம் ஆனால் இதே குவார்ட்டரில் 26 லட்சம் ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ இப்போ 15 லட்சம் லாஸில் இருக்காங்க. போன செப்டம்பரில் கூட 11 லட்சம் லாஸ் பண்ணாங்க. ஸோ லாஸ் அதிகரிச்சிருக்கு. ஸோ இது கொஞ்சம் வருத்தமான விஷயம். ஸோ இதோட நியூஸ் முடிஞ்சுது. ஸோ ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா டவுன் தான். ஏன்னா ரிசல்ட் வந்து லாஸில் தான் இருக்குது. ஸோ நியூஸ் இதோட முடிஞ்சுது. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.